எது? கௌதம் உங்க பையனா? உங்க பையன்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து யார் முதல்ல அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா இருந்துட்டு பயங்கரமா வந்து கத்தி பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து இலக்கியாவுக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து தெரியும். கௌதம் வந்து யாருடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு. கௌதம் வந்து ரேவதி அம்மாவுடைய பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இலக்கியாவுக்கு அதுக்கப்புறம் வந்து ஜானகி அம்மாவுக்கு இன்னும் இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் இந்த அஞ்சலிக்கும் அதுக்கப்புறம் பைரவிக்கும் இவங்க 2 பேருக்கும் வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது. தெரிஞ்சதுன்னா நம்ம அஞ்சலி வந்து சும்மா வந்திருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அப்பயே வந்து தண்டூரா போட்டு வந்து முதல்ல உங்கள் பையனை வந்து வெளியே கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவோம் ஏது பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேவதி அம்மாவே வந்து பிடிச்சிட்டு பயங்கரமாக வந்து திட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ வந்து உஷாராக ரேவதி அம்மா வந்து என் பையன் வந்து இங்கே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேவதி அம்மா வந்து வீட்டுக்கு கண்ணுக்கு காணாத இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. நான் வந்து இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ரேவதி அம்மா இருந்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து ரேவதியை வந்து எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியாவும் அதுக்கப்புறம் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஜானகி அம்மா இருந்துட்டு அவ்வளோலாம் போய் தேட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சைலண்ட்டாக வந்து இலக்கியாவை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இப்போ வந்து ரேவதி வந்து இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நீ தான் கௌதமுடைய அம்மாவா? இவ்வளோ நாள் வந்து இங்கே இருக்க நானே வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உறவு கொண்டாடல. நீ வந்து என்னடி புதுசாக வந்து இந்த வீட்டில் வந்து கௌதமுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலார் 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 பலார்னு கன்னத்துலேயே வந்து 4 விட்டுருப்பாங்க. உடனே வந்து பார்த்துக்கணுமே, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாயிட்டிருக்கும். என்ன இது ஜானகி அம்மா வந்து கொந்தளிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ வந்து நம்ம ரேவதி வந்து கொந்தளிக்கிறாங்களே, அதுவும் ஒரு வீட்டு வேலைக்காரி, இவ வந்து நம்ம பையனுக்காக இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அஞ்சலி அதுக்கப்புறம் வந்து பைரவி இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியத்துடன் வந்து பார்ப்பாங்க. ஆனால் விஷயம் வந்து தெரிஞ்சது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜானகியும் அதுக்கப்புறம் வந்து இலக்கியாவும். அவங்க 2 பேருமே வந்து வாயை திறக்கவே மாட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து நான் வந்து அம்மா மாதிரி கௌதம்க்கு வந்து இருந்திருக்கேன், நானே வந்து எதுவும் பேசலை, நீ என்னடி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாங்க நான் வந்து சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம ரேவதி அம்மா வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம கௌதமுக்கு வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் கண்டிப்பாக வந்து கௌதம் வந்து அப்பா அம்மா இல்லை அப்படின்றது வந்து உண்மையாக தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே அப்பா அம்மா இல்லை, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய அப்பா அம்மாவை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதமுக்கு வந்து அந்த ஒரு தாட்டு இருந்ததே இல்லை. எப்போ வேணால் வந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம கௌதம் வந்து இருந்தார். அதே மாதிரி இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் நம்ம கௌதம் வந்து போயிடுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போயிடுவாருன்னு தாங்க நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து கௌதமுக்கு வந்து அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு வந்து தேவை அப்படின்றதுக்காக வந்து நம்ம கௌதம் வந்து இவங்க தான் நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டினதும் உடனே வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போகிறேன், இவங்க தானே என் அப்பா அம்மா, வா இலக்கியா வந்து போகலாம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டியை வந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் வந்து சேர்த்து வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு. சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டு போங்க. பாய் பாய், see you, டாட்டா.